வணக்கங்க. 30/5/2024 மதியம் 12 மணி பதிவில் நம்ம இன்றைக்கி 7 பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க, இன்னொன்று ட்ரை தீவனம். ஈரப்பதமிக்க தீவனமில் 6 பொருட்கள் கலந்துருக்குங்க. ட்ரை தீவனத்தில் ஒரு 18 பொருட்கள் கலந்துருக்குங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் தான் வருதுங்க. இரண்டுமே பார்த்திங்கன்னா டபுள் லேயர் பேக்கிங்காக வருங்க. தெரியாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் டபுள் லேயர் பேக்கிங் போட்டு தான் நம்ம அனுப்புகிறோமுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதமிக்க தீவனம் 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 1100 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு ஆர்டர்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆர்டர்கள் நம்ம வண்டியில் கொடுக்க முடியாத மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்சல் அனுப்பி கொடுக்குறோங்க. ரதிமீனா A1 பார்சல் சர்வீஸுங்க, மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் மாடுகளை தவிடு மூட்டைகளை நம்ம அனுப்பி கொடுக்குறோங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே தவிடுகள் நண்பர்கள் எடுத்துகிட்ருக்குறாங்க. சென்னைக்குங்க, திருநெல்வேலிக்கு, கன்னியாகுமரிக்கு எல்லாமே எடுத்துகிட்ருக்குறாங்க. அது தொடர்பான அனைத்து சந்தேகங்கள் கேள்விகளுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈனுங்க. கறவைக்கு பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா காலையில் 4, சாயங்காலம் 4, 8 லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க. கொம்பு அமைப்பு வட்டக்கொம்பு அமைப்புங்க. சுழி சுத்தம்ங்க. நல்ல தோல் நைஸுங்க. நல்ல மடி செட்டுங்க. பின்மடி பார்த்திங்கன்னா அருமையான மடி செட்டு. நரம்பு தாரை நல்ல நரம்பு தாரைங்க. நல்ல குணமான மாடு. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். 4 காம்பில் பால் வரும். நேரம் ஒரு 4 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க. 2வது ஈத்து கிர் மாடுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. தலையீத்தில் காலையில் 4, சாயங்காலம் 3, ஒரு 7 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க. இப்போ ஈன்னா 2வது ஈத்து 6 பல்லில் இருக்குதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க. நல்ல மடி பார்த்திங்கன்னா சுரப்பாயிருச்சுங்க. ஒரு வாரத்தில் கன்று ஈனிரும். கண் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் போடுறதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குதுங்க. தண்டு நறுங்கிருச்சு, காம்பு நல்லா சுரந்துருச்சுங்க. 6 பல்லில் இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தொட்டு நீவுறதுக்கு பொட்டாட்டு நிற்குதுங்க. மடிகடி எல்லாமே தொட்டு நீவிக்கலாமுங்க. இந்த தரமான 2ஆம் ஈத்து 6 பல் கிர் மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. தலையீத்தில் 4+3 கறந்துருக்குதுங்க. இனி ஈன்னா 2வது ஈத்துங்க. நல்லா பக்குவமாக பராமரித்து கன்று ஈனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீம்பால் நல்லா கறந்து விட்டு, அதே மாதிரி சீம்பால் மாறுற வரைக்கும் அடர் தீவனம் அதிகமாக கொடுக்காம, மடி வீக்கமோ மடி சுரப்பை ஏற்படுத்தாமல் இயல்பாக வச்சுருந்து சீம்பால் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கறவையை திருப்பினீங்க அப்படின்னா கன்று ஈனியதிலிருந்து 15வது நாள் முழு கறவை திறனுக்கு சேருங்க. ஏன்னா கன்று ஈனியதிலிருந்து 10வது நாள் 11வது நாள் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற தேவையற்ற அழுக்குகள் டிஸ்சார்ஜ் ஆகுங்க. இரத்த குழாய் மாதிரி ரொம்ப அடிக்குங்க. அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பை சுருக்கம் ஏற்பட்டு அதனுடைய வாய் நல்லா மூடி மாடு வயிறு நல்லா தீவனம் எடுக்கிறதுக்கு சரியாகுங்க. அதனால தான் எப்போவுமே கண்ணு போட்ட மாடுகளுக்கு அதிகமான அடர் தீவனம் கொடுக்க மாட்டாங்க. அளவாக நம்ம காலையில் 1 கிலோ நாட்டு சக்கரை, சாயங்காலம் 1 கிலோ நாட்டு சக்கரை கொடுக்கலாம். இல்லைன்னா 1 கிலோ நாட்டு சக்கரை ஒரு வேளைக்கு கொடுத்துட்டு ஒரு வேளை நெல் உம்மி தவிடு கொஞ்சம் போட்டு வைக்கலாமுங்க. கண்டிப்பாக சீம்பாலை கறக்கணுங்க. அதே மாதிரி நல்லா கறக்கக்கூடிய வட இந்திய மாடுகளாகட்டும், எந்த மாடாக இருக்கட்டும், பாலை கறந்த உடனே மாடுகளை ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக படுக்க விடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் துவாரங்கள் பார்த்திங்கன்னா காம்புகளில் இருக்கிற ஓட்டைகள் மூடுறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகுங்க. உடனடியாக நீங்கள் மாடுகள் படுத்துதுன்னா அதன் வழியாக கிருமி தொற்று ஏற்பட்டு மடி வீக்கம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் மாடுகளை எங்கே கட்டியிருந்தீங்கனாலும் சரிங்க, பாலை கறந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் படுக்காதவாறு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் படுக்கிறத பற்றி எந்த தொந்தரவும் இல்லைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து செவலை மாடுங்க. 5+4 9 வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 15 to 20 நாள் அவங்க கண்ணு போட. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மடி கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லை. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல புறமடிங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. நல்ல குணம்ங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம்.
ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். 5 4 9 வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. விற்பனை விலை 57,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, தலையீத்து, காங்கேயம், மயிலை கிடாரிங்க. இன்னும் ஒரு 15 நாளில் கன்று போடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை. காம்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பும் 2-2 இன்ச் நீளத்துக்கு கூடுதலாக இருக்குங்க. நல்ல கறக்கூடிய மாடுங்க, நல்ல உடசல், ரொம்ப பொறுமையான மாடுங்க. 2 பல்லு, தலையீத்து, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம். 2 பல்லு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல கொம்பு தலையில் அருமையான கிடாரிங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பில் தரமாக இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் பார்த்து வாங்குறதுனாலும் சரி, வீடியோ பார்க்குறனாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதுங்க. காங்கேயத்தில், தலையீத்தில் 2 பல்லில் மடிக்கூச்சம் இல்லாமல், உடல் கூச்சம் இல்லாமல் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க. காம்போர்ஸ் பார்த்திங்கன்னா அருமையான காம்போர்ஸுங்க. பின்னாடி மடி பார்த்திங்கன்னா நல்ல சுருக்கமுங்க. ஒரு இளம்பொருளாக 10-15 ஈத்துக்கு காங்கை மாடு வச்சுக்கணும், 2 பல்லில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் பார்த்து வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான தலையீத்தில் நல்ல கிடாரிகள் நல்ல குணவனத்தில், கறவை திறனோட, மடிகால் சுத்தத்தில், நல்ல நரம்பு தாரையில் அதிகமாக வர்றதே இல்லைங்க. காம்பை பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஓர்ஸான காம்பு. மாடு ரொம்ப உடசலுங்க, ரொம்ப இருவலாக இல்லாமல் ரொம்ப உடசலாக இருக்குதுங்க. நல்லா பராமரிக்கிறவங்களுக்கு நேரம் ஒரு 2 லிட்டர் கறவையாவது தலையீத்தில் நம்ம கொண்டு வர முடியுங்க. அடுத்தடுத்த ஈத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி வால் வரைக்கும் கொண்டு வரலாம். நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய கிடாரி, 2 பல்லுங்க. விற்பனை விலை 46,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயே போட்டு பார்த்துட்டு நேரில் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு போகலாம். அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. ஈன்னா 2வது ஈத்துங்க. இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த ஒரு ஈத்து ஈனிய 2வது ஈத்து சினை உறுதி செய்யப்படாத மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் பார்த்து வாங்கினாலும் சரிங்க, வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. நல்ல கொம்பு தலை வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவாக போட்டிருக்கிறோம். கறவைக்கு நிற்குங்க. கால் அணைச்சி கறந்தால் கண்டிப்பாக நிற்கும். கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 1.5 மாதங்களான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய
மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், கால் அணைக்காமையும் பால் கறக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. ரொம்ப பொறுமையான மாடு, நல்ல குணமான மாடு, நல்ல கறவை திறனும் இருக்குதுங்க. கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி கழியறதுனால திட்டாக அந்த மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி மாடு கண்ணு 2க்கும் குடல் புல் நீக்கம் பண்ணிட்டோம். தவிடு தண்ணி ரொம்ப நல்லா குடிச்சிக்குது. ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். முதல் நாள் அப்படிங்கிறதுனால அப்பா கறக்கிறதுனால அணைச்சி ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற முழு வீடியோவும் இதில் இணைச்சிருக்கிறோமுங்க. தாலி நல்லா வச்சோம்னா நேரம் 2 லிட்டர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் 1.5 கறக்குங்க. ஆனால் நம்ம தாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டருக்கு கூட தான் இன்றைக்கி கறந்துருக்குது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து 2 நேரம் கறந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, ரெட் சிந்தி கிடாரிங்க, 5 நாள் ஆன காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பல்லு 2 பல்ல இருந்து 3ஆம் பல் 4ஆம் பல் இப்போ தான் வருதுங்க. நல்ல தரமான கிடாரி, சுழி சுத்தமாக இருக்குது, கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. குறும்பு எதுவும் கிடையாதுங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம மெனக்கெட்டு பழக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே ரொம்ப பொறுமையான குணத்தில் இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 வரைக்கும் கறக்கலாமுங்க. வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் கறந்து முடிக்கிற வரைக்கும் முழு வீடியோவும் நம்ம இதில் தெளிவாக போட்டிருப்போமுங்க. பார்த்து நீங்கள் 2 நேரம் வந்து நம்ம வீட்டில் கறந்து பார்த்து வாங்குறனாலும் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க. தரமான கிடாரி, தலையீத்து, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். 2.5 லிட்டர் கறந்துக்கலாம். கண்ணுக்கு 5 நாள் தான் ஆகுதுங்க. பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு 8 கோல் நகர்ந்துருக்காதுங்க. நல்ல குணவனமான மாடு. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. தலையீத்து, ரெட் சிந்தி கிடாரி, பல்லு 2 பல்லேருந்து 4ஆம் பல்லு, கண் 5 நாள் ஆன காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த 4 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல பெண்கள் தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து கால் அணைக்காம தான் பாலும் கறந்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம புது இடங்கிறதுனால அணைச்சி கறக்கிறவங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.